ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சைடு எபிசோட் 13ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இந்த கிராங்கையும் அவங்க அண்ணனையும் எப்படியாவது ஹீரோ மனோவுடைய நிலத்தை என்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல இந்த கிராங்க் அம்மா இதோ நான் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்ஸையும் கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா? இந்த எபிசோடு அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த பேப்பரை கொண்டு வந்து காட்ட அந்த பேப்பர்ஸ் என்ன பேப்பர்ஸ் தெரியுமா? நம்ம மனோடைய கொஞ்சம் தரிசு நிலம் இருக்கும். அந்த நிலத்தோட லேண்ட தான் ஹீரோ அம்மா வச்சு கேம்லிங் விளையாண்டுருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து காட்ட அதை அந்த கிராங்க் அப்பாவும் வாங்கி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செஞ்சிருக்க, அந்த சீஃபோட நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இப்படியே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அதுக்கு அந்த லேடியும் நான் இந்த ஹீரோட அம்மாவை கேம்லிங்ல விளையாட வச்சு அதுலயே அடியாக வச்சுட்டேன். அவ வீட்டுல இருக்கிற பணம் நகை அதுவும் இல்லாத வீட்டுல இருக்கிற நில பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கா. அதே போல அவளுடைய ஃபேக்டரி நிலமும் நம்ம கையில வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நீ தாண்டி என் செல்லம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம மயம எல்லாரும் வளைச்சு கட்டிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்படி ஸ்ரீயனை எங்களை கேட்காம அங்க கூட்டிட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க அந்த பொண்ணும் நான் என்ன தப்பு பண்ணேன், அவளுடைய திறமையை வெளிக்காட்டணும், அவளுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தானே கூட்டிட்டு போனேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றதுக்கு ஹீரோ இருந்துகிட்டு நான் தானே உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணாத, அது எங்க ஃபேமிலியோட பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், நீ தேவையில்லாத எந்த வேலையும் பண்ணாத முந்திரி கொட்டையாட்டம் அப்படின்ட்டு சொன்னா இல்லையா? நீ ஏன் தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, எதுக்காக அவளை கூட்டிட்டு போன, அங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு திட்ட ஆரம்பிக்க அப்பதான் இந்த ஸ்ரீ பொண்ணுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் மாயும் வந்துட்டு இவங்களை நல்லபடியெல்லாம் கூட்டிட்டு போகல, கடத்தி தானே கூட்டிட்டு போனாங்க. அதனால ஏய் நீ என்னை கிட்னாப் பண்ணல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிக்க அவங்க அப்பா பார்த்துட்டு சரி ஸ்ரீ அதெல்லாம் விடு, நீ அங்க போயிட்டு சிங்கிங் பண்ணதெல்லாம் உனக்கு ஹாப்பியாவே இல்லைன்னு சொல்லு அப்படின்ட்டு கேட்க அப்பதான் அந்த பொண்ணு யோசிச்சு பாக்குற. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பாட்டு பாடணும், அது வழியா நம்ம ஃபேமஸ் ஆகணுங்கிறது எல்லாம் ரொம்ப ஆசை இருக்குது. அந்த பொண்ணு இதெல்லாம் மனசுல வச்சு அழுத்திக்கிட்டு தானே இருந்தா. ஆனா மயம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பொண்ணு இருந்துட்டு இல்லப்பா எனக்கும் அது ஹாப்பியா தான் இருந்துச்சு, அங்க நடந்த பிரச்சனை வேற, ஆனாலும் எனக்கு அங்க பாட்டு பாடலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுதானே நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன், நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தானே உன்னை கூட்டிட்டு போனேன், அப்புறமும் ஏன் என்னை தப்பு சொல்றீங்க, சந்தோஷமா எழுந்திருச்சுற. அப்ப ஸ்ரீ இருந்துட்டு நீ என்னை கிட்னாப் பண்ணி தானே கூட்டிட்டு போன, அதுக்காக உனக்கு பனிஷ்மெண்டா உன்னுடைய சேலரியை நான் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் அந்த பொண்ணு நீல் டவுன் பண்ணிட்டு மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க அதுக்கு ஸ்ரீ இருந்துட்டு நான் நீ இந்த வேலை பண்ணதுக்கு நான் உன்னைய ஃபயர் பண்ணாத விட்டுருக்கனே அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்படின்னு சொல்ல அப்ப ஜோர்டன் தானே அங்க நிப்பான். ஜோர்டன் இருந்துட்டு சரி விட அவ பண்ணதுலயும் உனக்கு சந்தோஷம் இருக்குல்ல, ஹாப்பியா தானே இருக்க, அப்புறமா ஏன் இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த அந்த சமயத்துல சூச்சாய் நம்ம ஹீரோயினை பாத்துடுறா. அவ பக்கத்துல ஓடி வந்துட்டு மயம் உனக்கு நல்லா தானே இருக்கு, நீ இப்ப நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல அப்படின்ட்டு கேட்க அதுக்கு ஹீரோவோ அவளை ஒன்னும் பாம்பெல்லாம் ஒன்னும் கடிக்கல, அவ சும்மா உங்ககிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஏன்டி இப்படி பண்ணுங்கிற மாதிரி பாக்குறா. அந்த சமயத்துல ஹீரோ அம்மா சத்தம் கீழே கேட்டுட்டு இருக்கு. என்னது பாங்க் வந்துட்டாளான்ட்டு ஹீரோ அப்பாவும் சொல்ல அப்ப எல்லாருமே கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. அவங்க வெள்ளத்தெல்லாம் கடையிலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதை இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்களா. இவங்க எல்லாருமே பக்கத்துல வந்துட்டு என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஸ்ரீ கேக்குறதுக்கு அந்த கிராங்க் கடைக்கு தான் இந்த வெள்ளத்தெல்லாம் கொண்டு போய் குடுக்கறதுக்காக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா லாஸ்ட் டைம் அவங்க நம்ம அனுப்பி வச்ச வெள்ளத்துக்கு எல்லாம் பணம் கொடுக்கவே இல்ல, நீங்க அதை மறந்துடாத வாங்கிக்கிங்க சொல்ல அவங்க அப்படியே மறந்த மாதிரி அச்சோ நான் இதை எப்படி மறந்தேன் எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்ட்டு அவங்க ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நைட் எல்லாம் நீ வீட்டுல இல்லையே எங்க போன அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சூச்சாய் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற. ஆக்சுவலா இவங்க நைட்டு கிளம்பக்குள்ளேயே சூச்சாய் பாத்திருக்கா. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கபர்ட்ல இருக்கிற பணம் நகை அது இல்லாத சொத்து பத்திரம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு அம்மா எங்க போற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு அவங்க அந்த பத்திரத்தெல்லாம் பின்னாடி அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டே ஏய் நான் இங்க இருந்து போறத நீ பார்க்கவும் இல்ல நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி நல்லா மிரட்டி விட்டுட்டு தான் போயிருந்திருக்காங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இல்ல நான் எது சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பால நீ என்ன சொல்லல என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இவங்க பேச்ச மாத்தி விட்டுறாங்க. சீக்கிரம் வண்டியில சரக்குல ஏத்துங்கடா போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்டே அப்படியே நழுவிட்டு
அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஈவினிங்கும் ஆயிடுது. ஹீரோட அம்மா திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. அதனால ஹீரோ வந்துட்டு சரி நான் போய் பார்த்துட்டு வரேன், சரி அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்க கூடவே ஹீரோயின் இருந்துட்டு நானும் வரேன்ட்டு வராங்க. நீ எதுக்காக வரேன்னு கேக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. போயிட்டு கிராங்கோட கடையிலயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த ஆளுங்கள்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க அம்மாவையும் கிராங்க் அம்மாவையும் பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு கேட்கவும் அவங்க யாருக்குமே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஸ்ரீ கிட்டையும் ஸ்ரீ இருந்துட்டு இந்த மாதிரி இப்ப கொஞ்சம் பணமும் காணாம போகுது, அது இல்லாத நம்ம வெள்ளத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இல்லையா, அந்த கடைகள்ல இருந்தும் அவங்க பணம்லாம் வாங்குறாங்களே இல்லையானே தெரியல, கணக்குல கையில பணமும் வந்து சேரல, அவங்க என்கிட்ட பணமும் கொடுக்கல, கணக்குலயும் வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம மையம் இருந்துட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இது என்னன்ட்டு, இந்த மாதிரி தான் பணம் காணாத போகும், அதுக்கப்புறம் லேண்டோட பேப்பர் எல்லாம் போகும், அதுக்கப்புறம் செயின் நகைகள்லாம் போயிடும், இதெல்லாம் என்ன காரணங்கிறது எனக்கும் தெரியும், எங்க அப்பாவும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி மையம் சொல்றதுக்கு உடனே ஸ்ரீக்கு கோவமாயிடுது. உங்க பாரு எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறவளெல்லாம் வச்சுக்காத, எங்க அம்மா ஒன்னும் உங்க அப்பாவை மாதிரி எல்லாம் கிடையாது, எங்க அம்மா பிஸியில மறந்து இருப்பாங்களா இருக்கும், என்கிட்ட தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப சூச்சாயும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. அவளுக்கு ஆல்ரெடி தான் தெரியும் இல்லையா அவங்க அம்மா நகை பணம் அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனதெல்லாம் அவ தான் பாத்துட்டா இல்லையா, அதை சொல்ல வர மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க இவங்க எல்லாரும் ஆரம்பமா பாத்துக்கிட்டு இருக்க சூச்சா என்ன சொன்னானே தெரியல. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கேம்லிங் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வெளியே இருந்துகிட்டே மன சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் இந்த இடத்த ஆல்ரெடி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டேன், ஆல்ரெடி போலீஸும் புடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்ப வேற ஆளு யாரோ கேம்லிங் நடத்திட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மயம் இருந்துட்டு முதல்ல நம்ம உள்ள போய் உங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேருமே உள்ள போறாங்க. ஆக்சுவலா அங்க கேட் எல்லாம் மூடிதான் இருக்கும், இவங்க கேட்டை ஏறி குதிச்சுதான் உள்ள போறாங்க. மறைஞ்சு உள்ள போனா அங்க ஆளுங்க எல்லாம் வெளியே நின்னு காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க அப்ப 2 ஆளுங்க வெளியே நின்னு பேசிட்டு இருப்பாங்களா, அப்ப யாரும் நம்மள பாக்குற மாதிரியே இருக்கேன்ட்டு ஒருத்தன் எட்டி பார்க்க 2 பேரும் டக்குன்னு மறைஞ்சிக்கிறாங்க. அவனும் ஏதோ சந்தேகமா இருக்கேன்ட்டு பக்கத்துல வந்து பார்க்க வருவானா, அப்ப ஒரு லேடி இவங்களுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த லேடி இருந்துட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனுங்க 2 பேரும் சாப்பிடறதுக்கு அந்த சைடு போயிடுறானுங்க. அப்ப இன்னொருத்தனும் பாக்குறான் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கேன்ட்டு அவனும் செக் பண்ணலான்னு வந்து பார்க்க இவங்க 2 பேரும் அங்க இருந்து நைஸா எழுந்திருச்சு அப்படியே பின் வழியா உள்ள போயிடுறாங்க. அதே சமயத்துல ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா காலையில எழுந்திருச்சு வந்துட்டு சாப்பிட வராரு. இன்னைக்கு ஸ்ரீதா சமைச்சு வச்சிருப்பாளா, என்ன நீ சமைச்சிருக்கியா, எங்க அம்மா இன்னைக்கும் வரலையா அப்படின்னு கேட்க அப்பதான் ஸ்ரீ ஒன்னு யோசிச்சு பாக்குற. ஆக்சுவலா நைட் இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பா போல இருக்கு சூச்சாய், அம்மா இந்த மாதிரி பணம் நகை லேண்ட் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க, நான் அதை பார்த்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஹீரோவும் சரி இது என்ன ஏதுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க யாரும் வெளியே சொல்லக்கூடாது, அப்பா கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேரும் சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க. அதனால ஸ்ரீயும் இருந்துட்டு இல்லப்பா அம்மா இங்க இல்ல, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, மனதா கூட்டிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவருக்கும் அப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி கோயிலுக்கு தான் போயிருக்கா போல இருக்கு அப்படின்ட்டு கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப சூச்சாய்க்கு உண்மையை சொல்லணும் போல இருக்கு, அவ வாயெல்லாம் ஒரு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதை பாக்குற அவங்க அப்பாவும் என்னாச்சு என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. உடனே ஸ்ரீ வந்து மழுப்பி விட்டுறா, இல்லப்பா அவளுக்கு சும்மா வாய் எரிக்குது வேற ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சமாளிச்சு விட்டுறா. இங்க உள்ள வந்தாங்க இல்லையா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், அவங்க யாருக்குமே தெரியாத உள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கேம்லிங் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய கூட்டமா அங்க இருக்குது. போலீஸ்க்கு ப்ரூஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்க உள்ளவங்களை எல்லாத்தையும் ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மாவோட சத்தமும் கேக்குது. அதை கேட்ட உடனே திரும்பி பாக்குறான், அவங்க அம்மா தான் அங்க உட்காந்துட்டு அவங்க இப்பயும் எல்லா பணத்தையும் நகையும் அந்த லேண்டையும் கூட வித்துட்டாங்க போல இருக்குது. அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு ஒருத்தங்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுவேன், நீ சரியா விளையாடல அதனால உனக்கு கிடைக்கல, நீ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோவும் பாத்துறான். அவனுக்கு ஷாக்கா இருக்கு, அம்மா நீ எங்க அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆயிட்டு வெளியே போயிடுறான். அதே சமயத்துல ஃபேக்டரியில தான் காட்டுறாங்க நம்ம மயம பாக்குறதுக்காக இந்த டெமான் வந்திருப்பான். அவன் வந்துட்டு மயம்னு கூப்பிட்டுட்டு வர ஸ்ரீதானா அங்க இருக்கா. ஸ்ரீ வந்துட்டு என்னாச்சுடா எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் மயம பாக்குறதுக்காக வந்தேன், உன்னை பார்க்க வந்த மாதிரி நீ எதுக்காக இங்க முன்ன வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு சும்மாவே விட மாட்டா இவனை. இப்ப மயம தேடுறன்ட்டு இவ்வளவு வர கலாய்க்க ஆரம்பிக்கிறானா. அதனால சரி உனக்கு என்ன மயம தானே நீ பாக்கணும், நான் மயம காட்டுறேன், மயம் இங்கதான் வெள்ளை பாக்குது
தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கா, நீ வா எனக்கு அப்படியே ஹெல்ப்பும் பண்ணு வான்ட்டு இந்த அடுப்பு எரிக்கிறதுக்காக கட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொண்டுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ராலியில போட்டுக்கிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. இங்க மயம் இல்ல, நீ எதுக்கு மயம் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு போய் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, மயம் இங்க தாண்டா இருக்கா, அவ எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு, அது அப்புறமா அவளை பாப்ப, அவ வேலை இருக்கவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ற, வந்த உடனே நீ பாப்ப இப்ப வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையெல்லாம் கொண்டு வந்து அந்த அடுப்புக்குள்ள போடு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவும் அவனும் வேற வழி இல்லாம மயம் எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவனும் அவளுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கட்டத்துல கோவம் ஆயிடுது, டென்ஷன்ல உட்காந்துக்கிறான். நானும் எவ்வளவு வேலை தான் உனக்கு செஞ்சு கொடுக்கறது, நான் இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் நீ மயம் இல்ல மயம் காட்ட மாட்டேங்கிறிய அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்பட ஆரம்பிக்க, இந்த பொண்ணு ஒரு படிக்கு மேல போயிட்டு அவன் பக்கத்திலே காலை மேல வச்சுக்கிட்டு, இங்க பாரு நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சின்னா நான் உனக்கு மயம் கூட்டிட்டு வந்து காட்டுவேன், இல்லன்னா உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவனும் வேற வழி இல்லாம இன்னும் என்னதான் வேலை இருக்கு சொல்லு அப்படிங்குவோம் அவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த கடை கணக்கெல்லாம் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவனும் வேற வழி இல்லாம கடை கணக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, ஆக்சுவலா இவனுக்கு கணக்கே சும்மா வராது போல இருக்குது, ஒழுங்கா கவுண்டிங் பண்ண கூட தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல சூச்சாய் தான் உட்காந்துருக்கா, அவ பார்த்துட்டு என்னடா நீ தப்பு தப்பா போட்டுக்கிட்டு இருக்க கணக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கவுண்டிங் பண்ணி 4 7 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கான். சரியான முட்டாள் போல இருக்குது. இங்க ஹீரோ கோவப்பட்டுட்டு வெளியே வந்து உட்கார்ந்தான் இல்லையா, அம்மா அப்செட்டா இருக்கான், என்ன பண்றதுன்னே தெரியாத அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோயினும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவனை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க அடியாளுங்க இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க 2 பேரும் ஒரு ஆளை துரத்திட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. ஓடி வந்தவனும் நம்ம மனவை இடிச்சு விட அவங்கிட்ட இருக்கிற கேமரால கீழே விழுந்துருது. மனவும் அந்த கேமராவில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த அடியாட்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க இவங்க 2 பேத்தையும் பாத்துறானுங்க. ஹீரோயினும் மன உனக்கு ஒண்ணும் ஆகலன்ட்டு பக்கத்துல வர இவனுங்க மனாவையும் இந்த பொண்ணையும் பாத்துறானுங்களா. அதனால மனா நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக நீங்க வந்த, உனக்கு இதே வேலையா இருக்கே, எங்களை காட்டி கொடுக்கறதே உனக்கு வேலையா இருக்குல்ல அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்கறதுக்கு இன்னொருத்தன் இவனை என்ன பண்றதுன்னு கேட்க, இவனை கொன்னு போட்டுடுன்னு சொல்லவும் ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு குத்துறதுக்காக வரான். மனமும் மயமா தள்ளி நிப்பாட்டி வச்சுட்டு இவனுங்க 2 பேத்துக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க, மயமும் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து ஒருத்தனை போட்டு மண்டையில செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்க, ஒருத்தன் கன் எடுத்துடுறான். கன் எடுத்து நீட்ட நம்ம மயம் ஓடி போயிட்டு மனவை மறைச்சிக்க, மனமும் அவங்கள தள்ளி விட்டுட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த கன் வச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் மனவை ஷூட் பண்ண அவன் கையிலே புல்லட் பட்டுறது. மயமும் ஷாக் ஆயிட்டு வேகமா கத்த ஆரம்பிக்க, இந்த சத்தம் உள்ள இருக்கிறவங்களுக்கும் கேட்க ஆரம்பிக்குது, நம்ம மனோட அம்மாவுக்கும் கேட்க ஆரம்பிக்குதா, என்னது வெளியே சத்தமா இருக்குது அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு அவங்க கேம்லிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க மன இருந்துட்டு வெளியே ஓடுன்ட்டு 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து அவனுங்களும் ஷூட் பண்ணிக்கிட்டே ஓடி வர அவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக அங்க உள்ள கட்டைய பலகை எல்லாத்தையும் அவங்க மேல தள்ளி விட்டுட்டு ஓடி வராங்க. கேட்டை விட்டு வெளியே ஓடி வந்ததுக்கு அப்புறம் மயம் இருந்துட்டு நான் காரை ஓட்டுறேன், எங்கிட்ட சாவியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இல்ல வேண்டாம் நான் ஓட்டுறேன்னு சொல்றதுக்கு, நீ இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படி ஓட்டுவ, நான் ஓட்டிக்கிறேன், நீ எங்கிட்ட சாவியை கொடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாவி வாங்கிக்கிட்டு வண்டியில ஏறி உட்கார்றதுக்குள்ள அந்த ஆளுங்களும் பின்னாடியே ஓடி வந்துடுறாங்க. அவங்களும் ஷூட் பண்ணிக்கிட்டே வரக்குள்ள அந்த கேட்ல ஏறி குதிக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு நல்ல வேலை அவனுங்க கீழே இறங்கியும் வந்துடுறானுங்க. நல்ல வேலை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க காரும் ஸ்டார்ட் ஆயிடுது. அவனுங்களும் அந்த வண்டியை பிடிச்சிடுறானுங்க. ஆனாலும் வண்டி வேகமா எடுத்துட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க இவங்க அந்த ஃபேக்டரி விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் பின்னாடியே அவனுங்களும் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம மயமும் பார்த்துட்டு செம்மையா பயந்து போயிடு. மன இருந்துட்டு நீ முதல்ல வண்டியை கோயில் பக்கமா திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல உனக்கு அடிபட்டிருக்க, முதல்ல உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு, இல்ல நம்ம இப்ப சேஃபா இருக்கணும்னா முதல்ல கோயிலுக்கு போகணும், இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் பின்னாடியே அவனுங்களும் சேஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. மயமும் வேற வழி இல்லாம மன சொல்ற இடத்துக்கே வண்டி விட, ஆனா போன இடம் கடற்கரை பக்கத்துல இருக்காங்க. அங்க போன உடனே அவங்களுக்கு வழியும் தெரியல, என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அதனால அங்கேயே காரை ஸ்டாப் பண்ணிர, சரி போதும் நம்ம இங்கே எங்கேயாவது மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போலான்னு சொல்லிட்டு அங்க மீன் பிடிக்கிறதுக்காக கப்பல்லாம் நிப்பாட்டப்பட்டு வச்சிருக்குது. அந்த இடத்துக்கு உள்ள ஓடி போயிடுறாங்க. அந்த ஒரு கப்பல்ல போய் மறைஞ்சிக்கிறாங்க. இவனுங்களும் பின்னாடியே வண்டியில வந்துகிட்டு இருந்தானுங்க இல்லையா, அங்க மனாவோட வண்டி நிக்கிறத பார்த்த உடனே அங்கேயே அவனுங்களும் வண்டி நிப்பாட்டிட்டு இங்கதான் எங்கே இருக்காங்க, நம்ம இங்கதான் தேடி ஆகணும்னு சொல்லிட்டு இவனுங்களும் கன்னை எடுத்துக்கிட்டு அங்க நிக்கிற ஒவ்வொரு போட்டா தேட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க பக்கத்துல நெருங்கி வர்றத பாக்குற நம்ம ஹீரோவும், மயம் நீ போயிட்டு ஒளிஞ்சிக்கோ, நான் இவனுங்களுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிறேன், அவனுங்க என்னை தான் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க, நீ போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்கு மயம் இருந்துட்டு இல்ல நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்,
மாட்டேன், நம்ம வாழ்ந்தாலும் செத்தாலும் நம்ம ஒன்னாவே பார்க்கலாம், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு எமோஷனல் ஆயிடுது. அதனால ஹீரோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, இந்த நீ இதுக்கு மேல ஏறிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோட மேல் சைடுல அங்க வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அதுல ஏறி போ அப்படின்னு சொல்லவும் இவங்களும் மேல ஏறிக்கிறாங்க. பின்னாடியே மனாவும் ஏறி போயிட்டு அங்க படுதெல்லாம் இருக்குமா அதெல்லாம் இழுத்து மேல போத்திக்கிறாங்க. இவனுங்களும் அந்த போட்டுக்கிட்டையும் வந்துடுறானுங்க. அங்க கொஞ்சம் ரத்தம் சிந்தி கிடக்கிறதையும் பாத்துடுறானுங்க. அப்ப மனா இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனா வெளியே வான்ட்டு ஷூட் பண்ற மாதிரி கன்னை வச்சுக்கிட்டு உள்ள பார்க்க உள்ள யாருமே இல்ல, இங்க யாருமே இல்லையே அப்படின்ட்டு சரி மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த போட்டோட டாப்ல அந்த படுதெல்லாம் போத்தி இருக்கு இல்லையா அதை விலக்கி விடுறதுக்காக போக அந்த சமயத்துல நல்ல வேளை அந்த போட்டோடைய சொந்தக்காரங்களும் அங்க வந்துடுறாங்க. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காகடா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விரட்ட ஆரம்பிக்க அவனுங்க நாங்க ஒரு ஆள் இங்க தேடிட்டு வந்தோம், இங்க ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் இங்கெல்லாம் யாருமே வரல, தேவையில்லாத இங்க தேவைப்படுற வெள்ளம் வச்சுக்காதீங்க, ஒழுங்கா இறங்கி போங்க அப்படின்னு சொல்லி விரட்ட ஆரம்பிக்க இல்ல இங்க பாருங்க இங்க ரத்தம் கொட்டி கிடக்குது, இங்கதான் வந்திருக்காங்க நாங்க தேடின ஆளு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து போறீங்களா இல்ல உங்களை ரெண்டு பத்தி இங்கேயும் ஷூட் பண்ணி இங்க உள்ள மீன்களுக்கு எல்லாம் இறையா போடட்டுமா அப்படிங்கிற மாதிரி விரட்டுவோம். அவனுங்களும் பயந்து போயிட்டு அங்க இருந்து போயிடுறானுங்க. அவனுங்களும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோடைய சொந்தக்காரர் இருக்காரு இல்லையா அவரு போயிட்டு அந்த படுதாவை விளக்க போக மன என்ன நினைச்சுக்கிறான்னா அந்த வில்லனுங்க தான் நம்மள கொல்றதுக்காக வந்திருக்கானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவனுங்களை அடிக்கிற மாதிரி கையை ஓங்கிக்கிட்டு போக அப்ப அந்த போட்டோட சொந்தக்காரரு அவரும் மனவுக்கு தெரிஞ்ச ஆள் தான் போல இருக்கு, மன நீயா அப்படின்ட்டு மன கிட்ட அவர் நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப மயமும் எழுந்திருச்சுட்டு இவர் யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்ல அதுக்கப்புறம் மனோவும் மயமும் இறங்கி கீழே வந்துடுறாங்க. அங்கே ஒரு சைடு உட்காந்துட்டு மனோடைய காயத்துக்கெல்லாம் கட்டு போட்டு விட்டுட்டு இருக்க அப்ப மயம் இருந்துட்டு நல்ல வேலை உனக்கு குண்டடி ஆழமா இல்ல ஒரு சீட்டு மட்டும் போயிருக்கு, அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல சொல்லிக்கிட்டே கட்டு போட்டு விட்டுட்டே இருப்பாங்களா. அப்ப ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுற போல இருக்கே அப்படின்னு கேட்க ஆமா உனக்கு நிறைய ரத்தம்லாம் வெளியே போயிடுச்சு, உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லவும் அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்காக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு நீ என்ன நினைச்சு கவலைப்படுறல அதை நினைச்சுதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லவும் மயமும் மனவை பார்த்துக்கிட்டே கட்டை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு வேகமா இழுத்து கட்டி விட்டுறாங்க. அவன் வழியில கத்த ஆரம்பிக்க அச்சோ மன்னிச்சிரு வேகமா இழுத்தி விட்டுட்டேனா சாரின்ட்டு அதுக்கப்புறம் மெதுவா அந்த கட்டை கட்டி விடுறாங்க. சரி மனா நீ என்ன நினைக்கிற, இந்த கேம்லிங்க்கு யார் ஓனரா இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்க எனக்கு என்னவோ இது கிராங்கோட குடும்பம் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எதுக்காகவோ இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களுடைய நிலத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக அவ்வளவு நிலமும் வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ்வளவு நிலத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல எங்க நிலத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க, ஆனா எங்க அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால அவங்க இந்த வழியில எங்க அம்மா ஏமாத்தி எங்க நிலம் ஃபேக்டரி எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்ல அதுக்கு உடனே மயம் இருந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த நீ ஏன் இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்ம கிட்ட ஆதாரம் நல்லா வேணும், ஆதாரம் இல்லைன்னா அவங்கள வெளியே வந்துருவாங்க, ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல ஹீரோட அம்மாவுக்கும் ஷூட் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால அவங்களும் வீட்டுக்கு முதல்ல வந்து சேர்ந்துடுறாங்க. வந்த பதட்டத்துல எங்க மனாக்கு என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க மனாவோட அப்பாவும் ஸ்ரீயும் பார்த்துட்டு என்னாச்சு நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க, அவனுக்கு என்ன ஒண்ணும் இல்லையே நல்லா தானே இருப்பான், அவன் இங்க இல்லையே என்ன வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஆடவே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம மனவும் மயமும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க பார்த்த உடனே மனா உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ட்டு போயிட்டு கட்டி பிடிக்க போக அவன் கையில எல்லாம் அழுத்தி விட்டுறாங்களா, அவன் வலி தாங்க முடியாம வலிக்குதுங்க. அப்பதான் அவங்க அப்பாவும் ஸ்ரீயும் பாக்குறாங்க கையில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. ஹீரோவும் அங்க அவங்க அம்மாவை பார்த்தான் இல்லையா கேம்லிங் நடக்கிற இடத்துல, அதை பத்தி கேட்க ஆரம்பிக்க அவங்களுக்கு செம்மையா பயமாகுது, எங்க நம்ம பையன் நம்மள பார்த்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க பயந்துகிட்டு இருக்க ஹீரோட அப்பாவுக்கும் ஸ்ரீக்கெல்லாம் கூட ஷாக்கா இருக்கு. நம்ம மயம் அங்க இருந்து மெதுவா கிளம்பிடுறாங்க, அவங்க ஃபேமிலி மேட்டர் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்ட்டு அவங்க அந்த கேமரா பேக் எல்லாம் அங்கே மாட்டி வச்சுட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட ஏமா அந்த மாதிரி பண்றீங்க, கேம்லிங்ல போயிட்டு அடிக்ட் ஆயிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, காசு பணத்தெல்லாம் எடுத்து போறீங்க, நகையெல்லாம் கூட கொண்டு போயிட்டீங்க, லேண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டீங்களே, ஏமா அந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க நம்ம ஸ்ரீக்கும் அவங்க அப்பாவுக்குலாம் ஷாக்கா இருக்கு, என்னமா ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு அவளும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. நீங்க அந்த கிராங்க் அம்மா கூட போறீங்கன்ட்டு அவங்க கூட கேம்லிங் விளையாடுறதுக்காக தான் போறீங்களா, இப்படி நம்ம சொத்தை எல்லாத்தையும் அடகுல வச்சு உங்களுக்கு அப்படி விளையாண்டாகணுமா,
நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பை எல்லாத்தையும் நீங்கள் வீணாக்கிக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் யார் பண்ண வேலை? அந்த கிராங்க் அம்மா தானே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. நான் உங்களை கேட்காம விட மாட்டேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறா. கூடவே அவங்க ஹஸ்பண்டும் செம்மையாக திட்டியிருப்பாரு, உனக்கு அறிவு இல்லையா, இவ்வளோ வயசாயிடுச்சு, இந்த வயசுலேயும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டுறாரு. ஸ்ரீ கோவப்பட்டுட்டு அங்கேருந்து வெளியே போனா இல்லையா. ஆக்சுவலாக கிராங்க் அம்மாவை சும்மா விடக்கூடாதுன்னு தான் அவள் வெளியே போயிட்டா. பின்னாடியே ஹீரோவும் போயிட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீ அந்த மாதிரிலாம் போய் கேட்காத, அவங்க தான் அந்த கேம்லிங் வச்சு நடத்துகிறாங்களா இல்லையான்னு நமக்கு இன்னும் ஆதாரம் கிடைக்கவே இல்லை. நீ அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்கள அதுலேருந்து தப்பிக்க வச்சிடாத. நீ இப்போ அங்கே போகிறது சரி கிடையாது, நம்ம ஆதாரத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவோம். அவளும் ஆரம்பத்தில் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் அதுக்கப்புறம் சரி நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஹீரோட அம்மாவா ஹீரோ அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கணும் தெரியாத நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்க அவர் கொஞ்சம் இலகுன மனசுக்காரர் தானே. அதனால சரி விடு, உனக்கு என்ன தெரிஞ்சா பண்ணுன, இதெல்லாம் தெரியாது தானே நடந்துருச்சு, இதுக்கு மேலே இந்த தப்பை பண்ணாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கிராங்க் அப்பா இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட இந்த அடியாளுங்க போயிட்டு மனம் அந்த கேம்லிங் நடக்கிற இடத்துக்கு வந்ததும் அங்கே அவங்கள இவனுங்க மிஸ் பண்ணிட்டானுங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் சொல்ல அந்த ஆளு செம்மையை கோவப்பட்டு ஓங்கி பல்லாருன்னு அரைஞ்சிட்டு செம்மையை திட்ட ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு ஒரு ஆளை கொலை பண்ண கூட தெரியாதா, அவனை இப்படி சும்மா விட்டுட்டு வந்து இங்கே வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு செம்மையை திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தையும் கையில் கொடுத்து நீங்கள் இருந்து ஓடி போய் எங்கேயாவது போய் மறைஞ்சிரு, நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ வரைக்கும் நீ வெளியவே வரக்கூடாது, நீ இங்கே வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து, நீ இங்கேருந்து வெளியே போயிடு, அதுக்கப்புறம் அந்த மனாவை என்ன பண்ணலான்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனாவையும் மயாமியும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் கூட. அந்த சமயத்தில் இந்த கிராங்க் அண்ணனுக்கும் இது கேட்டுறது, என்ன மயமை என்ன பண்ண போறீங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மயமை பற்றின்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் மயமையும் மனாவையும் கொலை பண்ணுறதை பற்றி இப்போ சொல்ல, என் மயமுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்கறதுக்கு எங்கடா போகிறேன்னு கேட்குறாரு. நான் என் மயமை பார்க்கறதுக்காக போகிறேன், நீங்கள் அவளை கொலை பண்ணலாம் நினைக்காதீங்க, அவள் என்னுடையவ அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் மயம் மேலே இருக்கிற பாசத்தில் பேச அவங்க அப்பா திட்டுறாரு, உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா, அவளும் மனவும் உயிரோட இருந்தாங்கன்னா நாம எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும், உனக்கு நம்ம ஃபேமிலியை பற்றிலாம் கவலையே இல்லையா அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிக்கும். அவனும் அப்படியே அமைதியாயிடுறான். நம்ம மயம் அவங்க ரூமில் அவங்க துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹீரோ அங்கே வரான். அவனை பார்த்தோன்னே மயம் ஓடி வந்துட்டு, எதுக்காக இங்கே வந்திருக்க, என்னை பார்க்கறதுக்காக வந்தியா, என்னாச்சு என்ன விஷயம்னு கேட்க அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு வாலெட் எடுத்து காட்டுறான். அந்த வாலெட் வந்து நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக இவங்க அங்கேருந்து போகக்குள்ளேயே அவங்க பேக்கெட்டில் வச்சுட்டு போய் இருந்திருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் வரக்குள்ளே தான் மனாவுக்கு அடிபட்டிருந்துச்சு இல்லையா, அதனால் அவனுக்கு காரை விட்டு இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் ஓடி வந்திருப்பாங்க. அப்போ அவங்க பர்ஸும் அந்த வண்டியிலே மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஹீரோவும் எடுத்து பார்த்துருப்பான். அதில் நம்ம மயமும் அவங்க அம்மாவும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு இது சாய்சமூர் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பர்ஸையும் அவனே வச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து காட்ட இதை பார்த்த உடனே நம்ம மயமுக்கு ஷாக் ஆகிடுது. இந்த பர்ஸ் உனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு கேட்க, நீ தானே எடுத்துகிட்டு வந்த, கார்லேயே மிஸ் பண்ணிட்ட, நான் அதை எடுத்து பார்த்துட்டேன், நீ தானே சாய்சமோன்னு சொல்ல அந்த பொண்ணு மழுப்ப ஆரம்பிக்கிறா, இல்லை நான் சாய்சமோன்லாம் கிடையாது, இது என்னோட ஃபோட்டோ கிடையாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலேயும் என்கிட்ட போய் சொல்லாத, நீ தான் சாய்சமோன்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பர்ஸ் உங்ககிட்ட இருந்து தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லவும் அப்படியே நம்ம மயமும் அவனை ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் இவங்கிட்ட என்ன பொய் சொல்லி நான் சாய்சமோன் இல்லை நான் மயம்னு சொல்லி பொய் சொல்ல போகிறாங்கன்ட்டு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாகவே நான் வீடியோ அப்லோட் பண்ணாத இருந்தேன். பிகாஸ் கம்ப்யூட்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நான் அது எத்தனையோ தடவை ரிப்பேரிங் பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணேன். ஆனால் அது சரியாகிற மாதிரி தெரியல. அதனால ஒரு நியூவாகவே ஒரு லேப்டாப் வாங்கியாச்சு. இனிமேல் வீடியோ தடையே இல்லாத டெய்லியும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ நாளாக வீடியோ வராததுக்கு ஐ எம் ஸோ சாரி. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.